வாழ்க்கையின் வெற்றிக்கான தந்திரமான விதிகள். இந்த 10 தந்திரமான விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும், வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட தந்திரங்களை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பழங்காலத்தில நீதிக்கும் தந்திரத்திற்கும் பெயர் பெற்ற விஜயபுரி என்றொரு நாடு இருந்தது. அந்நாட்டின் மாமன்னர் தர்ம வீரர், போர்க்களத்திலும் ராஜதந்திரத்திலும் நிகரற்றவர். தன் முதுமை காலத்தில் தன் மகன் இளவரசன் சாகசனை அழைத்தார். விஜயபுரியின் ரகசிய அரியணையில் அமர்ந்திருந்த மன்னர் தன் மகனை நோக்கி, மகனே, சிம்மாசனம் என்பது தங்கத்தால் ஆனது அல்ல, அது சூழ்ச்சியாலும் தந்திரத்தாலும் உருவாக்கப்பட்டது. ஒரு அரசனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அவன் அறிந்திருக்கும் 10 இரகசியங்களே என்று கூறி 10 விதிகளை உபதேசிக்கத் தொடங்கினார். முதலாவது, பலத்தின் கவசம். அப்படிப்பட்ட பலத்தின் கவசமே நம்மளுக்கு பலவீனமாகவும் வாய்ப்பு உள்ளது. உனது பலவீனங்களை நிழலைப் போல் மறைத்துக்கொள். ஒரு சிங்கம் வேட்டைக்கு செல்லும் முன் தன் காயத்தை யாருக்கும் காட்டுவதில்லை. நீ உன் வலிகளையும் கஷ்டங்களையும் மற்றவரிடம் வெளிப்படுத்தினால் அது உனக்கு ஆறுதல் அளிக்காது. மாறாக உன்னை வேட்டையாடுவதற்கான வழியை எதிரிக்கு காட்டும். உன்னுடைய வலிமையை தவிர வேறெதுவும் இந்த உலகத்திற்கு காட்டாதே. இரண்டாவது, ஒவ்வொரு உறவிலும் உள்ள சுயநலத்தின் இழையை கண்டறி. இந்த உலகில் சுயநலமற்ற அன்பு தாய்மைக்கு மட்டுமே சொந்தம். மற்ற அனைத்து உறவுகளும், நட்பு உட்பட, ஏதோ ஒரு பயனின் அடிப்படையில் பிணைக்கப்பட்டவை. உன் நண்பன் உனக்கு உதவுவது உன்னிடமிருந்து அவன் ஏதோ ஒன்றை பெறலாம் என்ற நம்பிக்கையில்தான். இந்த உண்மையை புரிந்து கொள், நீ ஏமாற மாட்டாய். மூன்றாவது வாக்கின் ஆதிக்கம். பேசுவதற்கு அஞ்சாதே, ஆனால் மௌனத்தையே உன் முதல் ஆயுதமாக பயன்படுத்து. ஆற்றின் ஆழம் அதன் அமைதியில்தான் இருக்கிறது. நீ அவசரப்பட்டு பேசுவதால் உன் வார்த்தைகளின் மதிப்பு குறைகிறது. உனக்கு அநீதி இழைக்கப்படும் போது கூட ஆழமாக சிந்தித்து மௌனமாக இரு. நீ மௌனமாக இருக்கும்போது மற்றவர்கள் பதட்டமடைந்து தங்களை தாங்களே வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்போது பேசத் தொடங்கு. நான்காவது, நீ உனக்கு கொடுக்கும் மரியாதையே உலகின் விலை. நீ உன்னை ஒரு சாதாரண பித்தளையாக நினைத்தால் உலகம் உன்னை இடித்துவிடும். நீ உன்னை ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கமாக நினைத்தால் உலகம் உன்னை பாதுகாக்க ஒரு பெட்டியை உருவாக்கும். நீ உன்னை மதித்தால் மட்டுமே உலகம் உன்னை மதிக்கும். இந்த தந்திரத்தை ஒருபோதும் மறக்காதே. ஐந்தாவது, தேர்ந்தெடுத்த சொற்களால் மட்டுமே சிம்மாசனத்தை உருவாக்கு. ஒரு சிற்பி தேவையில்லாத கற்களை நீக்குவது போல உன் பேச்சிலிருந்து தேவையற்ற வார்த்தைகளை நீக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஈட்டியைப் போல கூர்மையாகவும் இலக்கை நோக்கி செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அளந்து பேசுவதே ஒரு தலைவனின் இலக்கணம். மூன்றாம் அத்தியாயம், மனதின் கட்டுப்பாடு. ஆறாவது நெருப்பு. உன்னை பற்றி எரியும் போது புன்னகைக்க கற்றுக்கொள். கோபம் என்பது உன் புத்தியை எதிரிக்கு கொடுக்கும் இலவச பரிசு. உன்னை சீண்டும் எதிர்மறை விமர்சனங்கள் வரும்போது அதற்கு கோபத்துடன் பதிலளிக்காதே. மாறாக சிரித்தபடியே அறிவுபூர்வமான பதிலை அளி. எதிரியின் ஆயுதம் பயனற்று போனதைக் கண்டு அவன் தோற்றுப்போவான். உன் அமைதியே உனது மிகப்பெரிய பலம். ஏழாவது, அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவை ஒருபோதும் ஆதரிக்காதே. சரியான நேரத்திற்காக காத்திருப்பதுதான் உலகின் மிக உயர்ந்த முதலீடு. வெற்றி உனக்கு தாமதமாக வரலாம், ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் அது நிரந்தரமாக வரும். பொறுமையின்மையை எதிரிக்கு அளிக்கப்பட்ட மற்றொரு பலவீனமாக பாரும். சரியான காலத்திற்காக காத்திரு, பின்னர் உன் நடவடிக்கையை தொடங்கு. எட்டாவது, ஒரு தலைவன் எப்போதும் கண்களை பார்த்து பேசுவான். உன் பார்வையில் நம்பிக்கை இருக்கும்போது நீ பொய் சொல்லவில்லை என்ற செய்தி எதிரில் இருப்பவருக்கு செல்கிறது. நீ யாருடைய கண்களை பார்க்க அஞ்சுகிறாயோ அவர்களுக்கு நீ அடிமை. சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் யாருடனும் பேசும்போது அவன் கண்களை மட்டுமே பார்ப்பான். இதுவே ஆளுமையின் அடையாளம். ஒன்பதாவது, வெற்றியின் வழி. குறிக்கோளற்றவர்களுடன் நீ செலவிடும் நேரம் உன் ஆளுமையின் விரயம். எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் இலக்கில்லாத மக்களிடமிருந்து விலகியிரு. அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை அறியாமலேயே உன்னுடைய இலக்கின் வேகத்தை குறைக்கும். உன்னுடைய நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. அதை வெற்றியின் பாதையில் நடப்பவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்து. பத்தாவது, உன் சிந்தனைகளை நட்சத்திரங்களைப் போல பெரிதாக வை, ஆனால் உன்னுடைய நடவடிக்கைகளை சிறிய ஆற்றைப் போல மெதுவாக தொடங்கு. பெரியதாக சிந்திப்பது மட்டும் போதாது, அதை அடைவதற்கான பாதையை முதலில் உன் மனதிற்குள் உருவாக்கு. ஒரு பெரிய கனவுடன் சிறிய இலக்குகளை நிர்ணயித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றியை அடை. அந்த சிறிய வெற்றிகளே காலப்போக்கில் உன்னை அந்த பெரிய சிம்மாசனத்தில் அமர வைக்கும். மாமன்னர் தர்ம வீரர் இந்த விதிகளை சொல்லி முடித்ததும் இளவரசன் சாகசன் அந்த தந்திரமான ஞானத்தை உணர்ந்து விவேகத்துடன் சிம்மாசனத்தை பொறுப்பேற்க தயாரானான்.
இதேபோல்தான் நம் வாழ்க்கையும். நாம் இந்த 10 தந்திரங்களை தெரிந்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையிலும் அனைத்தும் வெற்றியே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.